வணக்கம். நான் தீபா தட்சிணாமூர்த்தி. 365 நாளுக்கும் 365 ட்ரெஸ் எடுத்து குடுங்க. 50 பவுன் போடுங்க. கார் வாங்கி குடுங்க. பைக் வாங்கி குடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ராஜகுமாரிகளுடைய காலம். இதுக்கு முன்னாடி காலை அடக்குங்க, கல்ல தூக்குங்க, கயிற இழுங்க. அந்த மாரி சொன்ன ராஜகுமாரிகள் இருந்தாங்க. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா, யார் 35 கால்களோட ஒரு நபர் வந்து என்ன பெண் கேட்டீங்கன்னா, எனக்கு நான் உங்கள திருமணம் பண்ணிப்பேன். 35 காலோட வரணும். அதான் என்னோட கண்டிஷன். அப்படின்னு சொல்லி ஒரு ராஜகுமாரி கண்டிஷன் வைக்கிறாங்க. ராஜா அதிர்ந்து போறார், மந்திரிகள் அதிர்ந்து போறாங்க, நாட்டு மக்கள் அதிர்ந்து போறாங்க. எப்படி 35 காலோட கேட்கறாங்கன்னா, அப்போ வந்து ஒரு ராட்சசனால தான் வர முடியும். அப்ப கேட்கிற இந்த பொண்ணும் ஒரு ராட்சசியா தான் இருக்கும். ஐய்யயோ! நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒரு கூட்டம் யோசிக்குது. ஒரு சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது ஒரு சொல் பிரட்டா தான் இருக்கும். திங்கபிளா இருக்கும். அறிவு சார்ந்த ஏதோ ஒரு இது ட்ரிக்கா இருக்கு. அந்த மாரி சில பேர் யோசிச்சு என்ன சொல்றாங்க, நான் போனா 2 கால். குதிரையில ஏறி போனா, குதிரையோட 4 கால் பிளஸ் என்னோட 2 கால். மொத்தம் 6 கால். சரி மாட்டு வண்டியில போனா 2, 2 4 பிளஸ் 2 10 கால். சோ எப்படி பார்த்தாலும் 10 கால் தானே வருது. எப்படி 35 கால்? அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த மகாராணி என்ன சொல்றாங்க அப்டின்னா, 36 காலும் வேண்டாமா, 34 காலும் வேண்டாமா, 35 கால் தான் வேணும் அப்டின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க ராஜகுமாரி. அதே ஊர்ல ரொம்ப அழகான ஒரு வாலிபர் இருக்காரு. அவருக்கு பயங்கர புத்தி கூர்மை. அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, தன்னோட தகப்பன்ட்ட, இந்த மாரி நான் போய் ராஜகுமாரிய திருமணம் பண்ணி அழைச்சுட்டு வரேன் அப்டின்னு சொல்லி வீட்ல சொல்லிட்டு வராரு. யார் 35 கால் எப்படி உன்னால முடியாது? மாட்டு வண்டியில போற. மாட்டு வண்டியில ஆல்ரெடி கணக்கு பண்ணிட்டாங்க 10 கால் தான் வருதுன்னு. நீ எப்படி இதுல போற? அப்டின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எனிவேஸ் அனுப்பி வைக்கிறாங்க. இவன் வந்து அரண்மனைக்கு நேரா வண்டிய நிப்பாட்டிட்டு, அங்க இருக்கக்கூடிய காவலாளர்கள்ட்ட, இந்த மாரி நான் 35 காலோட நான் ராஜகுமாரிய திருமணம் செஞ்சுக்க வந்திருக்கேன்னு சொல்ல. அதுவரைக்கும் யாரும் அட்மிஷன் போடல. ஃபர்ஸ்ட் ஆள் நம்ம ஆள் தான். சோ வந்தோனே புடிச்சுட்டாங்க. போய் மந்திரிகள்ட்ட சொல்லி, மந்திரிகள் வெளில வராங்க. இந்த நியூஸ் ராஜகுமாரிக்கு போது, ராஜகுமாரி தன்னுடைய அந்த அரண்மனையோட மாடியில நின்னு அந்த பையன பார்த்துட்டு இருக்காங்க. பையன் பார்க்கறதுக்கு செம அழகா, கியூட்டா, ஹேண்ட்ஸமா இருக்காப்ல. பார்த்துட்டு இருக்கும்போது, "என்னப்பா தம்பி, மாட்டுக்கு 4 4 8 கால். உனக்கு 2 கால் 10 கால். நீ எப்படி 35 கால்ன்னு சொல்றேன்னு?" சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்றாருன்னா, "நல்லா உத்து பாருங்க. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லி க்ளூ குடுக்குறாப்ல. இவங்க மந்திரி எல்லாம், ஒண்ணும் எனக்கு தெரியல. நீயே சொல்லிரு. நல்ல பதிலா நீயே சொல்லிருப்ப. நீயே சொல்லிரு." அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இந்த பையன் என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா, "என்னோட கால் 2, மாட்டுக்கு 4 4 8 மொத்தம் 10. என்னோட வண்டியில இருக்கக்கூடிய சக்கரத்துல இருக்கக்கூடிய ஆரக்கால்களை எண்ணினீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாப்ல. வேல்யூபிளான ஒண்ணு தானே. சோ ஆரக்கால் அப்டின்னா, அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு சக்கரம் அப்டின்னா, அது ஒரு சக்கரத்துல 12 இருக்கும் மொத்தம். 12 ஆரக்கால். சோ 12, 12 24 பிளஸ் இவன்ட்ட ஆல்ரெடி 10 கால் இருக்கா? 24 பிளஸ் 10 34 ஆச்சு. 34 கால் தானப்பா வருது. மகாராணி தான் ஸ்ட்ராங்கா சொல்ட்டாங்க. நீ 34 கொண்டு வந்துட்ட. எனிவேஸ் நல்லது. ஆனா 34 இருந்தாலும் கட்டிக்க மாட்டேன். 36 இருந்தாலும் கட்டிக்க மாட்டேன். 35 இருந்தா தானே கட்டிக்குவேன்னு மகாராணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மந்திரிகள் சொல்ல. அவனோட புத்தி கூர்மைய அவர் காமிச்சாகணும் இல்லையா? அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது, மகாராணி சிரிச்சுக்கிட்டு தன்னோட தோழியோட காதுல சொல்லி அனுப்புறாங்க நியூஸ. போய் மந்திரி கிட்ட சொல்றாங்க. என்ன நியூஸ் அப்டின்னா, இந்த 12, 12 24 பிளஸ் இவனோட 2 26 மாட்டு 2 கிட்ட இருக்கு 8 சோ 34 ஆச்சா? 34ஓட நீங்க மாட்டு வண்டில நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மோத்தடின்னு சொல்லுவாங்க. நுகத்தடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழ அப்டி குத்துக்கால் மாரி ஒண்ணு இருக்கும். நீங்க அந்த மாட்டு வண்டி நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நோட் பண்ணுங்க. அந்த குத்துக்காலோட சேர்த்து 35. அத சொன்னது யாருன்னா மகாராணி. சோ 35 கால்களோட அந்த நார்மலான ஒரு குடி